இங்கே வந்து எல்லாமே விற்கிறாங்க. ஆடு, கோழி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அனைத்து நண்பர்களும் வருவாங்க. பெல்ஜியம் சூப்பரா எவ்வளோ இது? ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லக்கி மேன். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, என் பேர் சாம் ஜாஷுவா. நான் வந்து vlogs, ஃபுட் ரிவ்யூஸ், ட்ராவல் வீடியோஸ், காமெடி வீடியோஸ், என்டர்டெயின்மெண்ட், இன்னும் என்னென்னலாம் இருக்கோ எல்லா மாதிரி வீடியோஸும் பண்ணுவேன். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கம் ட்ராவல் வித் மீ. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் ரொம்பவே ஃபேமஸான பிராட்வே பெட் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். தமிழில் கோழி சந்தைன்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, நானே இந்த மார்க்கெட்டுக்கு புதுசாக வரேன். இத்தனை வருஷமாக சென்னையில் இருக்கேன். ஆனால் எனக்கு இந்த மார்க்கெட்டை பற்றி இப்போ தான் தெரியும். நான் ஒரு மிகப்பெரிய பெட் லவர். ஸோ அதனால் இங்கே உள்ள பெட்ஸ்லாம் பார்த்துட்டு அதோடைய ரேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம், அப்படியே உங்களுக்கும் காட்டலாம்னு நினச்சி தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரியே நிறைய பெட் லவர்ஸ் நீங்களும் இருப்பீங்க. இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம், எல்லா பெட்ஸையும் பார்க்கலாம். ராஜபாளையமா? எவ்வளோ ப்ரோ இது? 6500. மேலா ஃபீமேலா? ப்ரோ இது எவ்வளோ ப்ரோ? 7500. மேலா ஃபீமேலா? ப்ரோ இது என்ன ப்ரீடு? ஜெர்மன் ஷெப்பர்டா? பெல்ஜியம் ஷெப்பர்டா? எவ்வளோ இது? 10 ரூபா ஒரு ஃபீமேலு, மேல் 12 ரூபா. எத்தனை மந்த் ப்ரோ அது? 50 days. 55 days. ரெண்டுமே ஒரே லவ் பேர்ட்ஸ் எவ்வளோ? 1500. ஓகே ஓகே. 4 வந்து 1500. அது ப்ரோ 500 வரும். பேர் 500. இது ப்ளூ கிராஸ்னா என்ன டிஃப்ரென்ஸு? மார்க்கிங் வரும், டார்க் மார்க்கிங் வரும். ப்ரோ என்ன ப்ரீட் இது? இது டாபர்மேன். டாபர்மேன் எவ்வளோ? எவ்வளோ இது? மேல் 7000, ஃபீமேல் 6000. எத்தனை மந்த் ஆகுது? இது 40 days ஆகும். 40 days ஆகுதா? நீ சேல் ஆயிருமா உங்களுக்கு? நீ சேல் ஆயிருமா? மேக்ஸிமம் ஆயிடும். பிரதர் எவ்வளோ இது காக்டெயிலு? பேர் 2000. பேர் 2000. எல்லா சண்டே இங்கே வந்துடுவீங்களா சேலுக்கு? சேல் ஆயிரும்ண்ணா உங்களுக்கு? 12:30 வரைக்கும் இல்லை?
மார்னிங் 6 to 12. அது வந்து நோபட்லேயே வந்து கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும். ஷோ க்ராஸ். ஓ, அது எவ்வளோ வருது சிங்கிள்? அது சிங்கிள் 800, 1000. இது வெளியேனா ரேட் அதிகமாக வரும்ல? ஆமாம், ஸ்டோரில் இங்கே ஆமாம், இங்கே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்து ஆப்ஷனெல்லாம் நிறைய எடுக்கலாம். நிறைய ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே. பெட் ஷாப் போனீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். பெட் ஷாப்லேயே கம்மியாக தான் இருக்கும் ஆப்ஷன். நீங்கள் மார்க்கெட் வந்தீங்கன்னா நீங்கள் சுற்றி பார்த்து என்ன வேணால் பறவைங்க எடுக்கலாம். கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணி எடுக்கலாம். என்ன மாதிரி டிசீஸ் இருக்குது, என்ன இல்லை எது இல்லைன்ட்டு. ஏன்னா உங்களுக்கு முக்கால்வாசி எங்கள் ஏரியாவில் பெட் ஷாப்ஸில் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடைக்காது. இருக்கிறது தான் வாங்குற மாதிரி இருக்கும். நான் பெட் ஷாப்லேயும் இங்கே வந்து நீங்கள் பார்கிங் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அது பெட் ஷாப்பில் பார்கிங் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்கள் ரேட்டு பொறுத்து நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பேசி ரொம்ப சீப்பாக இருக்குது. ஏன்னா பெட் ஷாப்பில் இது ரொம்ப 3500 பேர் விற்கிறாங்க தாராளமாக. இங்கே வந்து கம்மியாக தான் விற்குவாங்க. எல்லா விதமான பறவைகளும் உங்களுக்கு கிடைக்கும். சண்டே நீங்கள் கரெக்டாக மார்னிங் 6 to 12 வந்தீங்கன்னா நல்லா பறவைகள் நிறைய பார்க்கலாம். நீங்கள் நான் இங்கே 10-15 இயர்ஸாக வந்துட்டு இருக்கேன். நான் ஸ்டார்டிங் வந்து ஹாபி பிஜிஎன்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன். லவ் பேர்ட்ஸ், காக்டெயில் எல்லாமே இப்போதைக்கு எனக்கு பழகிடுச்சு. பேர்ட்ஸ் வளர்க்குறது தான் உங்கள் ஹாபி? ஹாபி பேர்ட்ஸ் தான் முக்கால்வாசி. வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை ஃபுல்லாகவே? ஆமாம், நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது ப்ளஸ் நீங்கள் இது ஹாபியாக சைட் ஒரு பார்த்து ஜாலியாக இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக. தேங்க்யூ. தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ இது என்ன பேர்டு? ரொட்டீனா? எவ்வளோ இது? 1600. சிங்கிள்னா? மேலா ஃபீமேல் இது? ரேபிட் தானே? எவ்வளோ இது? 600. ஒன் 3 கோல்டன் ரெட்ரீவர் 13,000. சூப்பர். எத்தனை மந்த் ஓல்டு ப்ரோ? 42 டேஸா? ஓ, இதெல்லாம் லேப்னா? ஓகே ஓகே. இது எவ்வளோ ஜி வருது? 9,000 தான். எவ்வளோ ப்ரோ இது? 8,000 தான். செம்மையாக பார்க்குது. மேலா ஃபீமேலா? ஃபீமேல். ஓகே. இன்னைக்கு சேல் ஆயிருமா உங்களுக்கு? கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. இது பெருசு நீங்கள் வளர்க்குறீங்களா இல்லை? பெருசு எவ்வளோ வரும் இது? பெருசு டிபெண்ட்ஸ் ப்ரோ. ஒரு ஃபேஸை பொறுத்து. இது டால் ஃபேஸு, பஞ்ச் ஃபேஸ் இருக்கும், செமி பஞ்ச் இருக்கும். அதெல்லாம் 25,000 அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே. இது சும்மா பேசிக். இது டால் ஃபேஸு வீட்டில் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இது பேசிக் 8,000 கிடைக்கும். பக்கத்து வீட்டுக்குலாம் ஓடி போயிடாதா? அது நம்ம பழக்கிறது தானே. ஃபர்ஸ்ட் ஒரு 5 to 10 days நம்மகிட்டே ஒழுங்காக செட் ஆகாது. செட் ஆயிடுச்சுன்னா அவங்க கிட்ட மட்டும் தான் இருக்கும். புதுசாக யாராச்சும் வீட்டுக்குள்ளே வந்தால் கூட அவங்க கிட்ட போவாது. அது உள்ளே போய் மறைஞ்சிடும் எங்கேயாச்சும். ஓ சரி. யாரோடையும் பழகாது அவ்வளோ சீக்கிரம். நியூசிலாந்து ஒயிட்டா? எவ்வளோ அது ஒன்று? 700. லேபா? எவ்வளோ இது? மேலாம் உங்களுக்கு 8,500. ஃபீமேலு? 7,000. எத்தனை மந்த் ஓல்ட் ஆகுது? 34 days. எவ்வளோ ப்ரோ இது? இது வந்து ஒரு 2000 ரூபாயிலேருந்து 2500 வரலும் வரும். காக்டெயில்னா? காக்டெயில் இது பேர். பேரா? பேர் ஃபைனலாக எவ்வளோ? 2000 ரூபானா தெரிவிங்களா? 2200 வந்தோட கொடுத்துருவோம் நம்ம. ஆமாம், அது வந்து நாங்கள் மெடிசன்லாம் போட்டு நாங்கள் வளர்க்குறோம். அதனால் நிறைய பேர் வந்து எங்ககிட்ட தான் வந்து உள்ளே வந்து வாங்குவாங்க. அது ஆமாம், அதே மாதிரி தண்ணிலேயே மெடிசன் வைக்கிறோம், தீனிலேயே மெடிசன் வைக்கிறோம். எங்ககிட்ட பாருங்கள், இந்த குளிர் காலம் குருவிலாம் வந்து ஒரு மாதிரி சோர்ந்து இருக்கும். நம்மக்கிட்ட அக்க பறக்கும். அது அதுக்கேற்ற மாதிரி வைக்கிறோம். இப்போ நமக்கு ஒரு தலைவலினாக்கா நம்ம மாத்திரை சாப்பிட்றோம்ல, அதுக்கு தெரியாது. அதுக்கு வெட்டினரி டாக்டர்கிட்ட கேட்டு நாங்கள் இதை செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணி சொன்னோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி நடத்தி வைப்போம். அதனால தான் அவங்க வந்து
நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட வந்து குருவி எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. உங்கள் இங்கே தான் நீங்கள் குருவி கடை? இது சண்டே டைம் இங்கே தான் போடுவோம். ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை பல்லாவரத்தில் போடுவோம். ஓ ஓகே. ஆமாம். வீட்டில் தான் நீங்கள் வளர்த்துட்டு? இல்லை நான் ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வருவேன். வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்து நாங்கள் பக்குவம் பண்ணி தான் அது வந்து இங்கே கொடுப்போம். அப்படியே அதை கொடுக்க மாட்டோம். ஆமாம், அவங்க எப்படி வச்சு வளர்த்தாங்களோ அவங்களுக்கு தெரியாது. நாங்கள் அது மாதிரி பக்குவம் பண்ணி நாங்கள் வளர்த்து நாங்கள் செய்வோம். இதெல்லாம் எவ்வளோ வருது? இதெல்லாம் வந்து 2000லேருந்து 26 வரலும் வரும். என்ன இதோடைய? ஆப்பிரிக்கன் பேட்ச். ஆப்பிரிக்கன்? ஆமாம். இதுலேயே 2 ரகம் இருக்குது. இஞ்சி வெரைட்டி இருக்குது, சாதா வெரைட்டி இருக்குது. அது இது வந்து பிரின்சஸ்ஸு, ஓகே, பிரின்சஸ்ஸு, பெங்காலி பிரின்சஸ்ஸு. இதோடைய ரேட்டு? இது வந்து 3500லேருந்து 4500 வரலும் இருக்குது. 3 ரகம் இருக்குது இதில். ஆமாம், இதில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, ரேராக கிடைக்கும். இது ரேராக கிடைக்கும். அதேமாதிரி முட்டை அவ்வளோ சூரத்தில் வந்து முட்டை சீக்கிரம் இடாது. ஆமாம், இடாது. அதனால அந்த ரேராக இருக்கிறதுனால இது மாதம் இந்த பனிதசை மாதத்துல தான் இது வரும். இது மாதிரி இருக்கும். ராட்வீலரா? எவ்வளோ வருது இது? 14,000 வரும். 14,000. 14K. ஓகே. ப்ரோ என்ன ப்ரீட் இது? சிப்பிப்பாறை. சிப்பிப்பாறை. எவ்வளோ ரேட் இது வருது? 6000 வருது. மேலா ஃபீமேல்? அது மேல் ஃபீமேல் ரெண்டுமே ஒரே ரேட்டு தானா? மேல்னா உங்களுக்கு ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா. பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் வளர்க்குறீங்களா? இவ்வளோ ஹைட் வரும் மேல். பைனாப்பிள் கன்னியூரா? எவ்வளோ இது? 14,000. ஷாப்பில் வாங்கினா எவ்வளோ வருது? ஷாப்பில் வாங்கினா 20 ரூபா வரும். நீங்கள் 14 தரீங்க. குளத்தூரில் போய் கேள்வி சொல்லுவோம். சரவணான்னு ஒரு பெட் ஷாப் இருக்கு. எல்லா பேட்ஸும் வச்சுருப்பான். அதை போய் கேள்வி பேர் சொல்லலாம். 20 ரூபா சொல்லுவாங்க. இல்லாமல் தான் இருக்கும். இந்த சந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இங்கே வந்து எல்லாமே விற்கிறாங்க. ஆடு, கோழி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அனைத்து நண்பர்களும் வருவாங்க. அனைத்து விதமான பறவைகள், விலங்குகள் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டில் கிடைக்கும். இந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா 2 சந்தை தான். ஒன்று இந்த சண்டே மார்க்கெட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தில் இருக்கிற மார்க்கெட். அதனால் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டில் வாங்குகிற எல்லா நண்பர்களும் இந்த ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு வந்து வாங்கிட்டு போவாங்க. நம்ம என்ன ஒரு கோரிக்கை இங்கே வைக்கிறோன்னா, இந்த சந்தையை கொஞ்சம், ஏன்னா பப்ளிக் நிறைய வர்றதுனால ரொம்ப இடையூறாக இருக்குது. இது கொஞ்சம் நீட்டாக்கி கவர்மெண்ட் வந்து எல்லாருக்கும் ஒரு ஃப்ரீயாக போயிட்டு வர மாதிரி, சேல் பண்ணுற மாதிரி ஒரு இடமா இருந்தால் கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும்னு. நன்றி தல. ஃபைட்டர்லாம் எவ்வளோ? 50 ரூபாவா? இங்கே குளத்தூர்லேருந்து வரீங்களா? பெரம்பூரா? ஃபைட்னா எவ்வளோ நேரம் ஆகாமல்
இன்னும் 2 இயர்ஸ் 2 இயர்ஸ் இருக்குண்ணா 1 இயர் 2 இயர்ஸ் இருக்கும். மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து இருக்கு. இந்த ஃபைட்னா வளர்கிறதுக்கு ஒரு 4 மாதம் 5 மாதம் ஆகும். அப்படியே எவ்வளோ சைஸ் வரும்? அதனால் இவ்வளோ பெருசு வரைக்கும் வளரணும்ண்ணா. ஓ அவ்வளோ பெருசு வளரும். அவ்வளோ நான் 50 ரூபா போடுறேன். 50 ரூபா சொல்லி 40 ரூபா வேணால் கொடுக்கலாம். கீழே கூட இருக்குது ஃபைட்டு. இதெல்லாம் 30 ரூபா போடுறேன். நீங்கள் வந்து ஃபைட்டர் ப்ரீடிங் பண்ணுறீங்களா? இல்லை நான் வாங்கிட்டு வந்து வைக்கிறேன். வாங்கிட்டு வந்து குளத்தூரில் வாங்கிட்டு வந்து இங்கே விற்கிறேன். மாலி 40 ரூபா பேக்கெட் 40 ரூபா விற்கிறேன். இதுவும் 40 ரூபா. உள்ளே போனீங்கன்னா 50 ரூபான்னு வாங்க. இது நான் 40 ரூபா கொடுத்து பீட்டா ஃபுட்டுண்ணா 30 ரூபா. இது 10 ரூபா. ஒசாக்கி பையா 40 ரூபா. இது 20 ரூபா போட்டுறேன். இது ரைவாம்ஸு 10 ரூபா போடுறேண்ணா. நெட்டு 20 ரூபாய்க்கு விற்கிறேன். நெட்டு நல்லா போயிட்டுருக்கா? போதுங்க, நல்லா போகுது. நீங்கள் ஓனாக பண்ணிகிட்டு இருக்கீங்களா? வேலைக்கும் போகிறேன். சைடு மிஸ். ஓகே. பல்லாவரம் சந்தைக்கு போடுறீங்களா இல்லை இங்கே மட்டும்தான்? இங்கே மட்டும் தான் போகிறேன். காலைல 5:30 மணிக்கு வந்துடுவோம். ஃப்ரெண்டு வருவோம். ஒரு சமயத்தில் அம்மா வருவாங்க கூட. வந்துட்டு விற்றுட்டு ஒரு 12:30 மணிக்கு 1 கிழக்கு போய்டுவோம். வீட்டுக்கு போய்டுவோம். சேல்ஸ் ஆகும். நம்ம ஒரு 50 பீஸ் எடுத்துகிட்டு வந்தால் ஒரு 10 பீஸ் நின்றோம். மிச்செல்லாம் விற்றுலாம். நம்ம வியாபாரத்தை பொறுத்து நம்ம வராங்க ஜனங்க வராங்கல்ல, அவங்க வாங்குறத பொறுத்து நம்ம அதேமாதிரி நம்ம கூப்பிட்டு நம்ம கொடுக்கணும். நம்ம ஒருத்தருக்கு இந்த ரேட் தான் நம்ம சொல்லுவாங்க. நம்ம அப்படி இல்லாமல் வந்தாங்க 10 ரூபா 20 ரூபா கம்மியாக நம்ம கொடுத்துட்டு போயிடலாம். அதுக்கு ஒரு 5 10 நம்மளுக்கு கச்சா போதுன்ட்டு விற்றுடலாம் நம்ம. வாழ்த்துக்கள், நன்றி. உங்கள் நேமு? காமேஷ்ண்ணா, பெரம்பலூர்ந்து வர. சன் கன்னியூரா எவ்வளோ? 7,000 பேரா? ஈச் குட்டின்றதுனாலயா? அடல்னா உங்களுக்கு 35 அந்த மாதிரி. அப்படியா? பண்ணிட முடியுமா? பண்ணுவாங்க. கொஷின் எவ்வளோ இது? பேர் 15,000. இது எத்தனை மந்த் ஓல்டு? இது 3 months. சிப்ளிங்ஸா? சிப்ளிங் கிடையாது. எல்லாம் வேறு பேரண்ட்ஸ். எவ்வளோ இது? 65,000. 65. மேலா அது ஃபீமேலா? மேல் தான். பேசுமா அது? நான் பேசுவேன். பட்டு க்ரௌடடாக அப்படிலாம் நான் பேசுறது தனியாக இருக்கும். 8 வயசு குழந்தையோட மைண்ட் இருக்கும் அதுக்கு. 8 வயசு குழந்தையோட மைண்ட். சரி, இப்போ என்ன வாங்க வந்திருக்கீங்க நீங்கள்? நான் சண்டை கோழி வாங்க வரேன். சண்டை கோழியா சேவலா? சேவல் தானே. சண்டை சேவல் வளர்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டா உங்களுக்கு? ஆமாண்ணா. ஆல்ரெடி ஏதாவது வளர்க்குறீங்களா? என்ன வளர்க்குறீங்க? சேவல் தான் வளர்க்குறேன். எத்தனை வளர்க்குறீங்க? நான் 2 வளர்க்குறேன். இப்போ 1 வாங்கினோம். பொங்கலுக்கு ஊருக்கு போகிறேன். ஓ, பொங்கல் இந்த சேவல் சண்டையெல்லாம் விடுவீங்களா? ஆமாம், கத்தி சண்டை விடுவோம். அது ஆந்திராவுக்கு போகிறோம். சேவல் அப்போ ட்ரைனிங் பண்ணி விடுவீங்க சண்டைக்கு? ஓகே. ஜெயிச்சிருக்கா உங்க சேவல்? 2 வாட்டி ஜெயிச்சிருக்கேன். இந்த வாட்டி ஜெயிக்கணும். ஓகே. உங்கள் பேர்? உதவிக்கிறேன். எந்த ஏரியா நீங்கள்? நான் குருவிப்பேட்டை. குறுக்குப்பேட்டை. ஓகே. சாதாபுரா எவ்வளோ இது? 500 ரூபா. 500 ஜோடியா? இல்லை, தனி. இது அது கர்ணப்புறாப்பா. கர்ணப்புறா, முஸ்கி, அப்புறம் சாதா இருக்குது. அது எவ்வளோ வருது ரேட்டு? ரேட்டா அது கர்ணப்புறா 600 ரூபா, முஸ்கி 700 ரூபா, சாதா வந்து 400 ரூபா. இது எப்படி ட்ரைனிங் பண்ணால் நம்ம வீட்டிலே இருக்குமா? ஆமாம், தீனி போட்டாலே போதும். இது ஓமர் புறாப்பா. எவ்வளோ இது வருது ரேட்டு? இது 800 ரூபா வரும் ரேட்டு. இது இந்த புறாலாம்? அதெல்லாம் கர்ணப்புறா. அது 1000 ரூபாயிலேருந்து 1200 வரும் ஜதை. நீங்கள் ஃபுல்லாகவே புறா தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம், நான் மட்டும் புறா தான் பண்ணிகிட்ருக்கேன். இது இந்த சந்தையில் மட்டும்தான் போடுறீங்களா இல்லை பல்லாவரத்துக்கும் போகிறோம். வெள்ளிக்கிழமை போகிறோம். உங்களை காண்டாக்ட் பண்ணி யாராவது புறா வாங்கணும்னா? வீட்டாண்டு இருக்கவங்களே வாங்கியிருக்காங்க. விற்கணுன்றதுக்காக இங்கே வைக்கிறேன். ஓகே. வரணுன்றதுக்காக வரேன். எவ்வளோ புறா வளர்க்குறீங்க நீங்கள் வீட்டில்? நான் ஒரு 40 புறா விட்டு வளர்க்குறேன். எல்லா வகையான புறாவும் கிடைக்குமா உங்கள்கிட்ட? என்கிட்ட கர்ண ஓமர் அது மட்டும் தான் இருக்குது.
எவ்வளோ அது இது பேர் 1000 ரூபாய். பேர் 1000 ரூபாய். Hamster. எவ்வளோ அது ஆடு 6000 ரூபாய் 6000 ரூபாவா? 20-25 வரும் அது குட்டி அதோடதா? குட்டி ஆமாம் அதோட சேர்த்து தரீங்களா? சேர்த்து 6000 ரூபாய். ஆமாம் சார் சென்ட்ரல்லேருந்து சென்ட்ரல்லேருந்து சென்ட்ரல் இருக்கு. அங்கேயே இது வளர்த்துட்டு இருக்கீங்க? ஆமாம் சார் பெருவிடையா? எவ்வளோ அது? 1500. 1500. ஸோ கைஸ், இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க. நம்ம சந்தைக்குள்ள போய் எல்லாத்தையுமே பார்த்தோம். ரொம்பவே ஒரு க்ரௌடடான ஒரு சந்தை இது. ஸ்பேஸும் வந்து ரொம்ப கம்மி தான். ஆனால் எல்லா பெட்ஸுமே இங்கே இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் டாக்ஸில் ஆரம்பித்து சென்டரில் வந்து பேர்ட்ஸு, பிஜியன்ஸு, ரேபிட்ஸு, லாஸ்ட் வந்து கோழி, இந்த மாதிரி எல்லாமே கிடைக்குதுங்க. ஸோ எனக்கே வந்து நிறைய பெட்ஸை பார்க்கும்போது வாங்கணுன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ நம்ம அடுத்து வந்து கொளத்தூர், அப்புறமா மற்ற பெட் ஷாப்ஸுக்கெல்லாம் இண்டிவிஜுவலாக போய் தான் எடுக்க போகிறோம். அங்கே உங்களுக்கு நம்பர் அண்ட் ரேட்ஸோட ரொம்ப டீட்டெயில்டாக போடலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க, ரொம்ப க்ரௌடு, எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் நம்ம வந்து உங்களை சந்தோஷப்படுத்துகிற வகையில் இது எப்படி இருக்குன்னு நம்ம எடுத்து காமிச்சிருக்கோம். இந்த சந்தையுடைய டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 இருந்து 12 வரைக்கும். இந்த சந்தை பார்த்தீங்கன்னா சண்டே மட்டும்தான் இருக்கு. சென்னையிலேயே சிட்டிக்குள்ள 2 சந்தை தான் இருக்கு. ஒன்று பல்லாவரம் சந்தை, அது வந்து ஃப்ரைடே. பிராட்வே பெட் மார்க்கெட், இது வந்து சண்டே. ஸோ இங்கே உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் எல்லா பெட்ஸுமே வாங்கிக்கலாம். நிறைய பெட் லவர்ஸ்லாம் இங்கே வந்து வாங்கிட்டு இருக்காங்க. பெட்டு விற்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் வளர்த்தீங்கன்னா கூட கொண்டு வந்து விற்கலாம். இது வந்து சென்னை பிராட்வேல இருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ண போகிறோம். பெட் சீரீஸில் நிறைய பெட்ஸை பற்றி நம்ம வந்து காட்ட போகிறோம். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம லக்கி மேன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.